ரூபாய்க்கு வேலை செய்ய ஒரு இடமா? நிஜமாவா? இது ஒரு கனவு மாதிரி இருக்கா இல்ல தேர்தல் நேரத்துல வர்ற ஒரு தந்திரம் மாதிரி தெரியுதா? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக கொண்டு வந்த இந்த திட்டம் உண்மையிலே ஒரு வரமா இல்ல வெறும் கண் துடைப்பா? வாங்க இத பத்தி முழுசா அலசி ஆராய்ஞ்சிடலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஏசி ரூம், நல்ல ஸ்பீட்ல வைஃபை, உட்காந்து வேலை பார்க்க ஒரு டெஸ்க், இதெல்லாம் வெறும் 5 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா கேட்கவே நம்ப முடியல இல்லையா? இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருக்க முழு கதை என்ன? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடலாம். பிரச்சாரத்துல சொல்றது 5 ரூபாய் ஒர்க் ஸ்பேஸ். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, இந்த 5 ரூபாங்கிறது மாணவர்கள் படிக்க வர்றதுக்கு மட்டும்தான். ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி கோவர்க்கிங் டெஸ்க் எடுத்து வேலை செய்யணும்னா அதுக்கு மாசம் 2500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். சோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த 5 ரூபாய் வாக்குறுதி எங்கிருந்து தான் ஆரம்பிச்சது? இந்த பெரிய அரசாங்க திட்டத்தோட தொடக்க புள்ளியா இருந்த அந்த பைலட் ப்ராஜெக்டோட விவரங்களை இப்போ பார்க்கலாம். இந்த திட்டம் சென்னையில கொளத்தூர்ல முதல்வர் படைப்பகங்கிற பேர்ல ஒரு முன்னோட்டமா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு செலவானது கிட்டத்தட்ட 2.85 கோடி ரூபாய். இங்க என்னெல்லாம் இருக்குன்னா 38 கோவர்க்கிங் டெஸ்க்குகள், 51 பேர் உட்கார்ந்து படிக்கிற மாதிரி ஒரு லேர்னிங் சென்டர், அப்புறம் மீட்டிங் நடத்த கான்ஃபரன்ஸ் ரூம், மொட்டை மாடியில ஒரு கெஃபேன்னு சகல வசதிகளும் இருக்கு. இது சக்சஸ் ஆச்சேன்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டுல இன்னும் 30 இடத்துல இதை கொண்டு வர போறாங்களாம். அடுத்து இந்த கவர்ச்சிகரமான விலைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கட்டண விவரங்கள் என்னன்னு, யார் யாருக்கு எவ்வளவு காசுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இதோட விலை அமைப்பு ரொம்ப சிம்பிள். 3 லெவல்ல இருக்கு. முதல் லெவல் மாணவர்கள். அவங்க படிக்கிறதுக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் வெறும் 5 ரூபாய் கொடுத்தா போதும். 2வது லெவல் டெய்லி யூசர்ஸ். ஒரு கோவர்க்கிங் டெஸ்கை அரை நாள் யூஸ் பண்ணா 50 ரூபாயும், முழு நாள்னா 100 ரூபாயும் கட்டணும். 3வது லெவல் மாச கணக்கில் வர்றவங்க. அவங்களுக்கு மாசம் 2500 ரூபாய் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த 5 ரூபாங்கிறத உள்ளே ஆள் எடுக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங் டெக்னிக் தான். சரி, இதெல்லாம் பயன்படுத்துறவங்க கொடுக்கற காசு. ஆனா நம்மள மாதிரி வரி கட்டுறவங்களோட பணத்துல இருந்து இதுக்கு எவ்வளோ செலவாகுது? பொது பணத்தை இப்படி செலவு பண்றது சரியா? வாங்க அந்த கணக்க பாப்போம். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். அரசாங்க திட்டத்துல ஒரு சீட்டை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3.2 லட்சத்துல இருந்து 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஆனா இதே ஒரு பிரைவேட் கம்பெனி செஞ்சா வெறும் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சத்துக்குள்ள முடிச்சிடுறாங்க. ஏன்னா அரசாங்கத்தோட டெண்டர் விதிகள், பழைய பில்டிங்கை புதுப்பிக்கிறதுன்னு பல காரணங்களால செலவு பல மடங்கு அதிகமாகுதுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதனால வரி கட்டுற நமக்கு என்ன பாதிப்பு? முதல்ல ஆரம்ப கட்ட செலவு ரொம்பவே அதிகம். 2வது மாசம் வர்ற வருமானம் இதோட மெயின்டெனன்ஸ் செலவுக்கே பத்தாது. அப்போ இந்த நஷ்டத்தை அரசாங்கம் நம்ம வரி பணத்துல இருந்து தான் வருஷம் ஈடு கட்டணும். இது ஒரு நிரந்தர செலவா மாறிடும். இதனால தான் நிதி ரீதியா இந்த திட்டம் எவ்வளவு புத்திசாலித்தனமானதுங்கிற கேள்விக்கு 5க்கு வெறும் 2 மார்க் தான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன? இது மக்கள் கவர்ச்சி திட்டமா? இதுல என்னென்ன ஆபாயங்கள் இருக்குன்னு இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்ல ஒரு சுவாரஸ்யமான வார்த்தையை யூஸ் பண்றாங்க. வகை சி, கலப்பின மக்கள் கவர்ச்சி திட்டம். அப்படின்னு என்னன்னா, ஒரு நல்ல பயனுள்ள திட்டத்தை உருவாக்குறது. ஆனா அந்த 5 ரூபாய் கோஷம் மாதிரி சிம்பிளான மார்க்கெட்டிங், தேர்தல் நேரத்துல திட்டத்தை ஆரம்பிக்கிறதுன்னு இதெல்லாம் அரசியல் ரீதியாக அதிகபட்ச பலனை அடையிறதுக்காக செய்யப்படுது. இந்த மாதிரி திட்டங்கள்ல சில பெரிய ரிஸ்க் இருக்கு. ஒன்னு, புரோக்கர்கள் இந்த மலிவு விலை டிக்கெட்டை மொத்தமா புக் பண்ணி வெளியில கள்ளச்சந்தையில அதிக விலைக்கு விற்க வாய்ப்பு இருக்கு. 2வது, இதோட மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்லாம் அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு போச்சுன்னா சேவையோட தரம் குறைஞ்சிடும். 3வது, ஒரு தொழில் முனைவர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்தப்போ அவரை உள்ள விடலன்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தோட மனநிலை இப்போதைய வேலை கலாச்சாரத்தோட ஒத்துப்போகாது. இதனால நிர்வாக நேர்மைக்கு 5க்கு 2.5 மார்க் தான். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த திட்டத்தோட ஃபைனல் ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? சுருக்கமா சொல்லணும்னா, நிதி பயன்பாட்டுல இது ஒரு பெரிய சுமை. அரசியல் ரீதியா பார்த்தா இது ஒரு உண்மையான சொத்து தான். ஆனா தேர்தல் பிராண்டிங் ஜாஸ்தி. தேவைய பொறுத்த வரைக்கும் மாணவர்கள், ஃப்ரீலான்சர்கள் மத்தியில இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஆனா நிர்வாகத்துல முறைகேடு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒட்டு மொத்தமா பார்த்தா சந்தையில ஒரு முக்கியமான தேவையை இது பூர்த்தி செய்து. ஆக இந்த முழு ஆய்வோட இறுதி தீர்ப்பு என்னன்னா, ஒரு நிபந்தனையுடன் கூடிய சரி. இது ஒரு நல்ல ஐடியா தான், சந்தேகமே இல்ல. ஆனா இது நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கணும்னா 2 முக்கியமான விஷயம் தேவை. 1, இத அரசியல் தலையீடு இல்லாம சுதந்திரமா நிர்வகிக்கணும். 2வது, இதுக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதை வேற எதுக்கும் பயன்படுத்தாம பாத்துக்கணும். கடைசியா இந்த திட்டத்தோட தந்திர மதிப்பெண், அதாவது கிமிக் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? 10க்கு 6.
ஏன் அப்படி? ஏன்னா பில்டிங் நிஜம், அதோட பயனும் நிஜம். ஆனா மாசம் 2500 ரூபா மதிப்புள்ள ஒரு சேவையை 5 ரூபா ஒர்க் ஸ்பேஸ்னு தேர்தல் கோஷமா மாத்துறது, தேர்தல் நேரத்துல கொண்டு வர்றது, இதெல்லாம் இதுல விளம்பர தந்திரம் அதிகமா இருக்குன்னு தெளிவா காட்டுது. ஒரு குடிமகனா எந்த ஒரு புது அரசாங்க திட்டம் வந்தாலும் நாம சிம்பிளா 3 கேள்விகளை கேட்கணும். 1, இதுக்கு நம்ம வரிப்பணம் எவ்வளவு செலவாகுது? 2, இதனால உண்மையிலேயே யாருக்கு லாபம்? 3, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த திட்டம் தொடர்ந்து நடக்குமா? இந்த 5 ரூபாய் திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல முதலீடா இல்ல பாதி தந்திரமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.